வணக்கம், என் பேர் சுவிதா. நான் ரேபிடோவில் 1 வருஷமாக கேப் டிரைவராக இருக்கேன். டெய்லரிங் முடிச்சுட்டு எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு 3 பசங்க இருக்காங்க. பெரிய பையன் 9th படிக்கிறான், பொண்ணு 7th, இன்னொரு பையன் 5th. என்னோட ஹஸ்பண்டும் டிரைவிங்கில் தான் இருக்காரு. எங்களுக்கு 3 பசங்கன்றதால படிக்க வைக்கிறதுக்கு போதுமான வருமானம் அந்த அளவுக்கு பத்தலை. எக்ஸ்போர்ட்லேயும் அந்த அளவுக்கு இன்கம் இல்லை. டிரைவிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் டிரைவர்ன்றதால அவர்கிட்ட சொன்னேன். அவர் முதல்ல வேணான்னு தான் சொன்னார். அப்புறம் அவரவே கற்றுக் கொடுத்தாரு. வண்டி எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணி இந்த வண்டி எடுத்து இதிலே கற்றுக்கிட்டு ரேபிடோவில் ஜாயின் பண்ணி இது ஓட்டிகிட்டு இருக்கேன். காலையில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 9:30 ஆரம்பித்து சாயந்தரம் ஒரு 6-7 மணி வரைக்கும் ஓட்டுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 2,500 ரூபாய் ஓட்டுவேன். கேஸு கமிஷன்லாம் போக ஒரு 1,500 ரூபாய் நிற்கும். ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய் சம்பாதிச்சாதான் மாதம் 35,000-40,000 ரூபாய்க்குள்ளே ஏர்ன் பண்ண முடியும். நிறைய லேடிஸ் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா, உங்களுக்கு பரவாயில்லைங்களா, எந்த பிரச்சனையும் இல்லையான்னு கேட்டிருக்காங்க. பயப்படுறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. தைரியமாக நீங்கள் இந்த வேலை செய்யலாம். நம்ம ரேபிடோவில் வந்து SOS ஆப் ஒன்று இருக்குது. நீங்கள் லிங்க் பண்ணிங்கன்னா எமர்ஜென்சிக்கு நியர்பை எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், அங்கேருந்து நமக்கு ஆள் வருவாங்க. இதை பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் தைரியமாக இந்த ஃபீல்டுக்கு வரலாம். ஒரு நாளைக்கு 1,500 ரூபாய் ஏர்ன் பண்ணலாம். மாதத்துக்கு 35,000-40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். மற்ற கம்பெனியை விட ரேபிடோவில் வந்து கமிஷன்ன்றது ரொம்ப கம்மி. 500 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 10,000 ரூபாய் வரைக்கும் ஓட்டிக்கலாம். இதுவே 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 20,000 வரைக்கும் ஓட்டிக்கலாம். அதுவே நமக்கு ஒரு வாரம், ஒரு 2 வாரத்துல கூட ஓட்டி முடிச்சிடலாம். மற்ற கம்பெனியில் வந்து 20%, 30% கமிஷன் கொடுக்கறது வந்து 2,000 ரூபாய், 3,000 ரூபாய் போகும். இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. மொத்த நம்ம உழைக்கிற காசு நமக்கே வரும்.